தளபதி வில் டேக். ஐ எம் ஜோசப் விஜய் என்னும் நான். தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இன்னமும் சிக்கல் நீடிச்சுட்டு தான் இருக்கு. விஜய் முதலமைச்சர் ஆகணும்னா என்னதான் பண்ணணும்? உண்மையான நிலவரத்தை விஜய் கிட்ட எத்தனை சீட்டு இருக்குன்னா 116 சீட்டு இருக்கு. ஆனால் தேவைப்படுறது 117. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கும் எடப்பாடி பழனிசாமியை ஒருவேளை தேர்ந்தெடுத்து அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கும் எத்தனை சீட்டு வித்தியாசம் இருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில் நியூஸாக பார்த்து. இப்போ விஜய் முதலமைச்சர் ஆகணும்னா இப்போ விசிகா ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னா விஜய் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக முடியாது. அதில் பெரிய சிக்கல் இருக்கு. இப்போ விசிகே தரப்புல என்ன நிபந்தனையை வைக்கிறாங்கன்னு ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி எங்களுக்கு நாங்க உயர்மட்ட குழுல ஆலோசிச்சு முடிவெடுத்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா எங்க தலைவர் விசிகா தலைவர் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி, டெபுட்டி சிஎம் பதவி கொடுக்கணும். அது இல்லாம விஜய் போட்டியிட்ட திருச்சி தொகுதியை திரும்பவும் திருமாவளவன் போட்டியிடுறதுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிபந்தனையை விசிகா தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. இப்ப விஜய் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற தயவு யாருக்கிட்ட இருக்குன்னா விசிகா கையில தான் முழுசா இருக்கு. விசிகா தரப்புல இழுபறி நீடிக்கிறதுனால இதுல சிக்கல் இருக்கு. விசிகா சம்மதம் தெரிவிக்காம இது ஒரு பக்கம் பொங்கல்ல சுத்திட்டு இருக்கும்போது டிடிவி தினகரன் நேரம் ஆளுநரை போய் சந்திச்சு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரா நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் லெட்டரை கொண்டு போய். இப்ப இதுல என்ன நடக்கும்? யாருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாரு ஆளுநர்? விஜய் முதலமைச்சராக இருந்து என்ன அப்படி பெரிய சிக்கல் இருக்கும்? நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம்.